லே சேகரு, நேரம் பிந்தி வர வீடு காண இப்பல வர்றது. ஆமா, இவனை வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிட்டானோ. இன்னும் வேண்ட ஆளை யாரையில மகாலே காரவளையில என்ன போலீஸ் எதுவும் வந்துதான். அது இப்போ காரவளையில ஃபுல்லாக பைசா வச்சு சீட்டு களி இல்லையா, அதில் பயங்கர சண்டை. அது கொண்டாங்க போலீஸ் வந்தது. ஓஹோ, மற்ற சோமானி உமனை பிடிச்சிட்டு போச்சுமா உள்ளதா? ஓஹோ, பிடிச்சிட்டு போன உள்ளதான். நான் உடனே விட்டுனா அவன் மற்ற இங்கே வந்தான் காணலையா அவனை? எங்கே அவனை வர சொல்லு. எவ்வளோ தேவை அவன் இருந்தால் தான் எல்லாம் வரைங்கள நேரம் போவான். செல்வாலே அவனுக்கு ஃபோன் அடிச்சோன்னு வெளியில. பிள்ளாலே டிம்பல் யாரையெல்லாம் சரி கூவப்படாதுண்ணா. அண்ணா டிம்ப வேன ஓட்ட அடிச்சும்பா கூறாவாண்ணா. பெரிய கூவப்படாதா கூவப்படாத. என்னத்த கூவப்படாதா? அதை சொல்லி நீ யாரில்ல கலட்டு பயில உன்ட்ட என்னத்துக்கு நான் பெர்மிஷன் வேண்டானா? டேய் என்னத்துல சின்ன அடிச்சு செவலாய் பார்த்து போடுவேன். அடிச்சுதான் கிடக்கு வார பாத்துருவான். நீ நானும் குறை நாளா பார்த்துதான் இருக்கேன். அண்ணாவே சமாதானம் விடுங்கண்ணா. என்னத்தண்ணா நீங்க? டேய் செல்வராஜ், நீயே பார்த்துதான் என்ன அந்த பயில என்னோட தேவையில்ல திண்டு கொண்டு பேசினா. சரியாண்ணா போட்டோண்ணா. நீ போய் வேன்ல யாரும் போட்டோண்ணா. போட்டு உனக்கு ஏன் நல்லா இருந்த திடீர்னு ஏன் இப்படி சூடானே? அது வேற கதை அண்ணா. என்னாச்சு? அது அந்த கலட்டு பைய ஏன்னா அண்ணன் சம்மந்தத்தை வரைக்கும் போட்டான்னா. உங்களுக்கே தெரியும் அண்ணன் எவ்வளோ டீசென்ட்னு. அவன் வெள்ளம் அடிப்பானாய், சிசர் அடிப்பானாய், வீடு வலிப்பானாய், வேற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் நிற்பானாய். என்னத்தெல்லாம் அவன் சொல்லி கொடுத்து போட்டானா? ஆத்தியமற்ற குமாருக்கு சாய கடை அடிச்சுன்னு உறக்கணாண்ணா. அங்கே தான் அந்த கிழட்டு பேர்ல கூட்டம். அங்கே வந்து தான் இவனை சம்மந்தத்தை வரைக்குது.